இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலக வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் காண்பித்த அவருடைய ஒரு சுபாவம் அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார், மெய்யாகவே அவர் ஜனங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் நம்மேல் வைத்த அந்த மிகுதியான அன்பின் நிமித்தமே தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவும் இந்த மனிதரிடத்திலே கடைசி வரைக்கும் தம்முடையவர்களிடத்திலே அவர் கடைசி வரைக்கும் அன்பு வைத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். வேதத்திலே அன்பிற்கு ஒரு பெரிய இடம் உண்டு. பிரதானமான கற்பனை எது என்று சொல்லி வாலிபன் ஒருவன் இயேசுவினிடத்தில் கேட்ட பொழுது அவர் சொன்னது அதுதான். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி வேதத்தில் ஒரு அதிகாரமே அன்பிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மலைகளை பெயர்க்கத்தக்கதாக விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் இல்லை என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் அன்பில்லாமல் நான் அதை செய்தேனானால் அதற்கு பிரயோஜனம் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்பு முக்கியமானது. ஆண்டவரை நேசிக்கிற அன்பு நமக்கு இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய சக மனிதர்களையும் நேசிக்கிற அன்பு நமக்கு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அவர் கடைசி வரைக்கும் தம்முடையவர்களிடத்திலே அன்பு வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே 12 பேரை தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கவும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த 12 பேருக்கும் இயேசு கிறிஸ்து என்ன சாப்பிடுவார், எங்கே உறங்குவார், அவர் எப்படி பேசுவார் என்றெல்லாம் தெரிந்திருந்தது. அவரோடு நெருக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அது ஒரு இன்பமான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வது அவர்களுக்கு எவ்வளவு இன்பமாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் அப்படி ஒரு விசேஷித்த வாழ்க்கைக்கு அவர்களை அழைத்தார். ஆனால் அவர்கள் மனிதர்களுடைய எல்லா சுபாவமும் அவர்களிடத்திலே காணப்பட்டது. ஒரு தடவை அவர் தன்னுடைய பாடு மரணங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை துப்பி வாரினால் அடித்து சிலுவையில் அறைந்து கொன்று போடுவார்கள் என்று அவருடைய பாடுகளை அவர் விஸ்தரித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய சீஷர்களில் 2 பேர், ஆண்டவரே, நான் உமது வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உம்முடைய ராஜ்யத்திலே இருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். கர்த்தர் பாடுகளை விவரிக்கும் பொழுது இவர்களுடைய மனம் தேடினதெல்லாம் மேன்மையை, வலது பாரிசத்து இடது பாரிசத்து அந்தஸ்தை. கர்த்தர் எவ்வளவோ அவர்களிடம் அன்பு காட்டின பொழுதிலும் அவருடைய அன்பை அவர்கள் உள்ளபடியே புரிந்து கொள்ளவில்லை. அந்த ஒரு ஸ்திரீ தன்னுடைய விலையேற பெற்ற பரிமள தைலத்தை உடைத்து அவருடைய பாதத்திலே ஊற்றின பொழுது இந்த வீண் செலவு என்னத்திற்கு என்றுதான் அவருடைய சீஷரில் ஒருவர் கேட்டார். அவருடைய அன்பு அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் இயேசுவோ மனிதர்களின் அன்பை விலையேற பெற்றதாக அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய பாதத்திலே ஒரு ஸ்திரீ வந்து நின்று பின்னாக அழுது கொண்டு தன்னுடைய தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்து அவரை முத்தமிட்ட பொழுது அவர் சொன்னார், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லிவிட்டு, நீ செய்தது இந்த சுவிசேஷம் சொல்லப்படுகிற எல்லா இடங்களிலும் சொல்லப்படும் என்று சொன்னார். அன்புக்கு அவரிடம் ஒரு விலை இருந்தது.
அன்பை அவர் மதித்தார், மனிதருடைய அன்பை அவர் விரும்பினார். ஆனால் இந்த மனிதர்களோ அவரோடு ஒவ்வொரு தடவையும் அன்பில்லாமல் நடந்து கொண்டார்கள். அவர் கற்றுத்தந்த பாடங்களை ஏற்றுக்கொள்ள அவருடைய மனது நிறைய தடவைகளிலே ஒத்துக்கொள்ளவில்லை. எவ்வளவு நாள் உங்களோடு பொறுமையாயிருப்பேன் என்று சொல்லி கேட்டார். ஆண்டோருக்கு பிரியமில்லாத காரியங்களைத்தான் அவர்கள் அநேக தடவைகளிலே செய்த பொழுதிலும், அவர் கற்றுத்தந்த பாடங்களை அவர்கள் உண்மையாய் படித்து கொள்ளாத பொழுதிலும், அவரோடு கூட இருந்து வாழ்ந்த வாழ்க்கையிலே அவரை விசுவாசிக்க தெரியாதிருந்த பொழுதிலும் கர்த்தர் அவர்களை நேசித்தார். இயேசு கிறிஸ்து அவர்களை முடிவு பரியந்தம் நேசித்தார் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவரை மறுதலித்து போன அந்த பேதுருவை கூட, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னார். அதே போல அந்த முத்தமிடுவதற்காக 30 வெள்ளி காசுக்காக அவரை முத்தமிடுவதற்காக துரோகியான யூதாஸ்காரியத்து என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த சீஷன் வந்த பொழுதிலும் சிநேகிதனே என்று கூப்பிட்டு அன்பு காட்டினார். சீஷருடைய கால்களை கழுவி நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன் என்று சொன்னார். தான் போகும்படியான வேலை வந்தது என்று அறிந்து அவர்களுடைய கால்களை அவர் கழுவி ஒரு மாதிரியை காண்பித்தார். முடிவு பரியந்தமும் அவர் அவர்களிடத்திலே அன்பு காட்டினார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நமக்கு ஒரு மாதிரி, நாமும் அதற்கே அழைக்கப்படுகிறோம். அன்பு காட்டும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். பொல்லாதவர்களுமான ஜனங்களுக்காக அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். பகைக்கப்படத்தக்கவளாய் இருந்தும் அவர் நம்மை நேசித்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அவர் நம்மை நேசிக்க, அவர் நம்மை தெரிந்து கொள்ள, அவரோடு உள்ள வாழ்க்கைக்கென்று நம்மை அழைக்க, நம்மிடத்திலே எந்த தகுதியும் இல்லாதிருந்த பொழுதிலும் அவர் நம்மை நேசித்தார். அவர் நமக்கு தருகிற மற்ற எல்லா ஆசீர்வாதங்களை விட விலையேற பெற்றது அவருடைய அன்பு தான். அவர் நம்மை நேசித்தார். அதற்காகவே நாம் அவரை நேசிக்க அழைக்கப்படுகிறோம். அதற்காகவே அவருக்கு பின் செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். தம்மோடு கூட இருந்தவர்களிடத்திலே கடைசி பர்யந்தமும் அவர் அன்பு கூர்ந்தார். நீங்களும் கூட அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டுமானால் அவரோடு கூட உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்களும் வாஞ்சிக்க வேண்டும். அவரோடு கூட நீங்கள் வாழ வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்கள் தான் உங்களுக்கு பிரதானம், உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் தான் மேன்மையானவைகள் என்று நினைத்து உலகத்துக்காகவே நீங்கள் வாழும் பொழுது அவரை நேசிக்க முடியாது. ஆண்டவருடைய கரத்திலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரை உம்மை நேசிக்கிற அன்பை எனக்கு தாரும், உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள என்னை தகுதியாய் மாற்றும், நீர் நேசிக்கிறவளாக அந்த இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்திருந்த அவருக்கு அன்பாயிருந்த சீஷன் என்று சொல்லி யோவானை பற்றி வாசிக்கிறோமே, அதே போல உமக்கு அன்பாயிருக்கிற ஒரு மகனாக மகளாக என்னை மாற்றும் என்று கேட்பீர்களா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, அன்பே பெரியது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் வேதத்துல. நாங்கள் பாவ மனுஷர்கள் ஆண்டவரே, எங்களுடைய அன்பு குறை உள்ளது, அறிவு கெட்டாத அந்த உம்முடைய அன்பை நாங்கள் எந்த விதத்திலும் அந்த எட்ட முடியாது. ஆனாலும் அந்த அன்பை அறிந்து கொள்ள கூடும் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம். உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள, அதனால நீளம் அகலத்தை புரிந்து கொள்ள எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றும். உம்முடைய அன்புக்கு பாத்திரவான்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே எங்கள் வாழ்க்கைகளை, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தந்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.